அனைவருக்கும் வணக்கம். அடுத்த 7 நாளில் நிகழப்போகும் அதிசயம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன, இந்த 3 ராசி நேயர்களே, உறுதியாகவே உங்களுடைய வாழ்வில் உங்களை பற்றி குறை சொன்னவர்கள் முன் கெத்தாக வாழும் நேரமாக இந்த தருணம் அமைய போகிறது. 5 நிமிடம் ஒதுக்கி இந்த பதிவை பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் அதிரடியான மாற்றமும் முன்னேற்றமும் சந்திக்கக்கூடிய வகையில் இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாறுதல் என்பது உறுதியாகவே உங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பது மட்டுமல்லாது எதிர்பார்ப்பதை காட்டிலும் உங்களை பற்றி குறை சொன்னவர்கள் முன் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் இந்த 3 ராசிக்காரர்களுக்கு மிகவும் அபரிவிதமாக கிடைக்க போகிறது என்பதை இந்த வாரத்தில் ஏற்படும் கிரக மாறுதல் என்பது திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறது. எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாகவும் நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்தி கொண்டால் இந்த 3 ராசிக்காரர்களுக்கு அமோகமான யோகம் கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது பொதுவாகவே அனைவருடைய வாழ்விலும் சிறப்பான மாற்றத்தை இந்த தருணத்தில் கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கக்கூடிய வேளையில் உங்களை பற்றி குறை சொல்பவர்கள் முன் எத்தாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்றால் சில விஷயங்களை நிச்சயம் தவறாமல் கடைபிடிக்க வேண்டும். அதோடு மட்டுமல்லாது சில விஷயங்களை நாம் முறையாக செய்தாலும் பெரிய அளவில் நன்மை கிடைக்க இயலாத அமைப்பாகவும் இருக்கிறது. ஏனென்றால் நான் நன்கு படித்திருக்கிறேன், என்னிடம் திறமை இருக்கிறது, அறிவு இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது, மற்றவர்களை காட்டிலும் சிறப்பாக திறனை வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் என்னிடம் இருக்கிறது. இருந்தாலும் கூட என்னால் மட்டும் ஏன் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்க முடியவில்லை என்று பல்வேறு வகையான ஆதங்கத்தையும் குழப்பத்தையும் மனதில் சுமந்து கொண்டிருக்கும் அனைவருக்குமே அதற்கான பதிலாக அமைவது நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் பல்வேறு வகையான சிரமங்கள் சிக்கல்கள் இருக்கலாம். ஆனால் பலர் முன்னேற்றத்தை சந்திக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அதற்கு மிக உறுதுணையாக இருப்பது கிரகநிலைகளின் அமைப்பு தான். ஏனென்றால் உங்களுடன் படித்த ஒரு நபர் அரசு அதிகாரியாக இருக்கலாம், உங்களுடன் படித்த ஒரு நபர் மிகப்பெரிய செல்வந்தராக இருக்கலாம். ஆனால் அவரை காட்டிலும் உங்களுக்கு திறன் அதிகமாக இருந்திருந்தாலும் கூட ஏன் என்னால் மட்டும் வெற்றி பெற முடியவில்லை என்று சொன்னால் அதற்கு மிக முக்கியமான காரணம் உங்களுடைய தசாபுத்தியின் அடிப்படையில் கிரக அமைப்பாகவும் கூட இருக்கலாம். ஆனால் வித்யாகரகரான புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது தசாபுத்திகள் சாதகமற்று இருந்தாலும் கூட மிக நுணுக்கமாக சூழ்நிலைகளை சாதகமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே இந்த வேளையில் உங்களுடைய அறிவை மேம்படுத்துங்கள். படிப்பு திறனை மேம்படுத்துவதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவில் அடுத்தடுத்து அறிவாற்றலை மேம்படுத்துவதால் எவ்வளவு பெரிய நெருக்கடியாக இருந்தாலும் அவற்றை தகர்த்தறிந்து உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே முன்னேற்றத்தை சந்திக்க முடியும். அது மட்டுமல்லாது உங்களை அவமானப்படுத்தியவர்கள் முன் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்கும். அதிலும் குறிப்பாக உங்களை அவமானப்படுத்தவர்கள் முன் கெத்தாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்றால் உறுதியாகவே உங்களை பற்றி குறை சொல்பவர்கள் முன் கெத்தாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்றால் உங்களை பற்றி குறை சொல்பவர்கள் உள்நோக்கம் என்ன, அவர்களின் உண்மையான நோக்கம் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்களின் உண்மையான நோக்கத்தை தெரிந்து கொண்டால் மட்டும்தான் அதற்கு ஏற்ற வகையில் நாம் பல தீர்வுகளை உருவாக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்கும். ஏனென்றால் அவர்கள் உங்களிடம் இருக்கக்கூடிய குறையை உண்மையாகவே சுட்டி காட்டுகிறார்கள் என்றால் நிச்சயமாக அதை ஒற்றுக்கொண்டு அதை உங்களுடைய வாழ்வில் அந்த திறனை மேம்படுத்தக்கூடிய வகையில் முயற்சியையும் பயிற்சியையும் அதிகப்படுத்துங்க. இந்த வேளையில் கிரகநிலைகள் சாதகமாகவும் சாதகமற்ற சூழலையும் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தினாலும் நிச்சயமாக உங்களுடைய முயற்சியும் பயிற்சியும் உங்களுடைய வாழ்வில் மிக பெரிய அளவிலான திருப்பு முனையையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே அவற்றை எண்ணி நிச்சயமாக கவலை கொள்ள வேண்டாம். திறன் இல்லை என்பதை உணர்ந்தால் நிச்சயமாக அதை எப்படி மேம்படுத்துவது என்று சிந்தித்தாலே போதும். அதற்கான நல்ல வாய்ப்புகளையும் வழிகளையும் இந்த பிரபஞ்சமும் கிரக அமைப்பும் உறுதியாகவே உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். உங்களிடம் திறன் இல்லை என்று உங்களை பற்றி குறை சொன்னவர் முன் திறனை மேம்படுத்தி அவர்கள் முன் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும். ஆனால் அதே வேளையில் உங்களை பற்றி குறை சொல்பவர்கள் உண்மையில் உங்களுடைய எண்ணத்தை சிதைக்க வேண்டும், கவன சிதறலை உருவாக்க வேண்டும், உங்களை மட்டம் தட்ட வேண்டும், அதனால் அவருக்கு லாபம் கிடைக்க வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு யாரேனும் குறை சொல்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அதை ஒருபோதும் மனதில் எடுத்துக் கொள்ளாதீர்கள். அதை பொருட்டாக எடுத்துக்கொண்டு நீங்கள் சிந்திக்கும் போது உங்களது கவனச்சிதறல் ஏற்படும். அது மட்டுமல்லாது பல சிக்கல்களில் மாட்டிக்கொள்வதற்கான சூழல் உருவாகும். அப்போது மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகளை சந்திக்கக்கூடிய சூழல் உருவாகுவதோடு அவர்கள் என்ன நினைத்து உங்களை குறை சொன்னார்களோ அது வெற்றிகரமாக அமைந்துவிடும். எனவேதான் இதுபோன்ற நிகழ்வுகளுக்கு ஒருபோதும் இடம் கொடுக்காத வகையில் சிறப்பாக சிந்தித்து செயல்பட்டால் அதிரடியான மாற்றம் உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக உறுதியாகவே மீனராசிக்காரர்கள் மட்டுமல்ல, மேசம் முதல் மீனராசிக்காரர்கள் வரை 12
12 ராசிக்காரர்களுக்குமே உறுதியாகவே அவை பொருந்தும் என்பதில் சந்தேகமே இல்லை. இப்படி கிரக நிலைகளின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் அதிக நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ராசிகளாக எவை அமைய போகிறது? உங்களை குறை சொன்னவர்கள் முன் மிகப்பெரிய அளவில் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய அமைப்பு எந்த 3 ராசிக்காரர்களுக்கு சற்று கூடுதலாக கிடைக்கிறது? இந்த ராசிக்காரர்கள் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும். சற்று பயிற்சியை அதிகப்படுத்தினால் எந்த ராசிக்காரர்களுக்கு நன்மை கிடைக்கிறது என்று பார்த்தால், இந்த வேளையில் குரு கடகராசியில் வக்ரம் பெற்றிருக்கிறார். சனி பகவான் திருக்கணிதத்தின்படி மீனராசியில் வக்ரம் பெற்ற நிலையில் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். வாக்கியத்தின்படி கும்பத்தில் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். ராகுவை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் மிக வலுவாக தனது சொந்த நட்சத்திரத்தில் வலம் வருகிறார். கேது மிக வலுவாக சிம்ம ராசியில் வலம் வந்து கொண்டிருக்கிறார். செவ்வாய் தனது சொந்த ராசியான விருச்சிக ராசியில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். சுக்கிரன் தனது சொந்த ராசியான துலாம் ராசியில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். சூரியன் இந்த வேளையில் நீச்ச நிவர்த்தி பெற்று விருச்சிக ராசியில் நுழைகிறாருங்க. துலாம் ராசியில் இருந்து வித்யாகாரகரான புதன் துலாம் ராசியில் வலம் வருகிறார். சந்திரன் பல இடங்களில் மாறி வலம் வருகிறார். இப்படி நவகிரக நிலைகளின் அமைப்பு இருந்தாலும் இந்த வாரத்தில் துரிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய கிரகம் என்றால் அது நிச்சயமாக சனி பகவான் தான். சனி பகவானின் வக்ர நிவர்த்தி பெறுவதால் உறுதியாகவே உங்களை பற்றி குறை சொன்னவர்கள் முன் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்றால், முதன்மையாக மகர ராசிக்காரர்களுக்கு முதன்மையான யோகம் சனி வக்ர நிவர்த்தியால் கிடைக்கிறது. அதே போன்று இந்த வேளையில் துலாம் ராசி மற்றும் ரிஷப ராசி இந்த 3 ராசிக்காரர்களுக்கு அமோகமான யோகம் உறுதியாகவே கிடைப்பதால் உங்களை பற்றி குறை சொன்னவர்கள் முன் கெத்தாக வாழ்ந்து காட்டும் அற்புதமான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. அதே போன்று மிக வலுவாக சிறப்பான பலனை தனுசு ராசி, கன்னி ராசி மற்றும் மேச ராசி இந்த ராசிக்காரர்களுக்கும் சில நடுநிலையான பலன்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. மற்றவர்கள் சற்று கவனத்துடனும் நிதானத்துடனும் செயல்பட்டால் உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பல தடைகள் உறுதியாகவே விலகும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான முன்னேற்றம் இந்த வாரத்தில் நிறைவாக கிடைக்கும். அதே போன்று குரு பகவானும் வக்ரகதியில் திரும்பி இருக்கக்கூடிய இந்த வேளையில் முழு சுபகிரகமான குரு பகவான் வக்ரகதியில் திரும்புவதால் தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல மாறுதல் உண்டு. சனியின் அமைப்பும் சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பெரும்பாலும் இந்த வாரத்தில் அதீதமான நன்மையையும் முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு தொட்ட காரியம் அனைத்தும் மிக பெரிய அளவில் வெற்றிகரமாக அமையும். துலாம் ராசிக்காரர்களுக்கு உங்களை பற்றி குறை சொன்னவர்கள் முன் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய வகையில் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கும். ரிஷப ராசிக்காரர்களுக்கு தொழில் வியாபாரம் என அனைத்து வகையான பணிகளிலும் லாபம் பல மடங்கு உயரக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை நிச்சயமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.